மே கமெண்ட் சார்? எஸ். கொஞ்சம் நின்று தொலைய, எனக்கு தலைய சுத்துது. ஆமா. எஸ், மே கமின். சார் முகத்தை பாருங்க சார். இந்த உடம்புக்கு மேல ஒரு தலையும் இருக்கா? அது சரி. ஆமா, இப்ப நீ இங்க வேலைக்கு வந்தியா இல்ல கேபரே டான்ஸுக்கு வந்தியா? லுக், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்ட ஆபீஸுக்கு வந்தேன்னா மற்றவங்களோட கண்ட்ரோல் போயிடும். என்ன மாதிரியே மற்றவங்களும் கண்ட்ரோல்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுமா. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளையும் ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு சமம். இந்த மாதிரி ட்ரெஸ்ல பார்த்தா அந்த ப்ரெஷர் குக்கர் பொங்கி 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 நீராவியோட வரும்பாரு ஒரு விசிலு. அந்த விசிலத்தான் எல்லாரும் கொடுமைப்படுத்திட்டேங்கிறாங்க. அதனால தான் நான் சொல்றேன், கேட்டுக்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து ஆம்பளைங்க சேஃப்டி வால்வை கழட்டிடாதம்மா. ப்ளீஸ் கோ கெட் அவுட். என் வால்வு இருக்கே, உப்பு போட்டு சோடா எலுமிச்சை ஜூஸ் குடிக்கணும் சார். டிரைவர் தேவைன்னு கேள்விப்பட்டு வந்தீங்களா? ஆமா சார். உட்காருங்க. தேங்க்யூ. பேர் என்னன்னு சொன்னீங்க? சொல்லவே இல்லையே. என்ன சொல்லவே மாட்டீங்களா? சொல்லுவேன். அப்ப சொல்லுங்க. ஆண்டனி. என்ன அணி? ஆண்டனி. குட் நேம். ஆண்டி கனி. கவனிங்க, மத்தவங்க பண்ற இன்டர்வியூ மாதிரி இருக்காது என்னுடைய இன்டர்வியூ. புரியுதா? ஈஸி கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்க எதிர்பார்க்கவே கூடாது. அறிவு இருந்தாதான் பதில் சொல்லவே முடியும். கொஸ்டின் நம்பர் 1, நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. காலை படுத்திருக்கும் கயர் ஓடும், என்னது அது? தெரியலையா? ரொம்ப கஷ்டம். கொஸ்டின் நம்பர் 2, வாசல்ல இருக்கிற பாத்திரத்துக்கு அடப்பு கிடையாது, அது என்ன? யோசிச்சு சொல்லுங்க. தெரியலையா? கஷ்டம். ஏதோ உங்க முகத்துக்காக ரொம்ப ஈஸி கொஸ்டினா கேட்டுக்கிட்டு இருக்கேன். சைக்கிளை வட்டமா சுத்தும் போது நீளமா போறது எதனால? இதுக்கும் தெரியாதா? ஓக்காரியா. அப்புறம் எதுக்குயா டிரைவர் வேலைக்குன்னு இங்க வந்து சேர வந்த? சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு மட்டும் பதில் சொன்னா நாளையில இருந்து இங்க டிரைவர் வேலை பார்க்கலாம். கொஸ்டின் நல்லா யோசிச்சு பதில் சொன்னா போதும். கிக்கிலிக்கும் கிளிகிளிக்கும் வாசல்ல செத்து இருக்கும், அது யார்? உன்னோட அப்ப. கரெக்ட் ஆன்சர். இங்க எதையும் முடிவு பண்றது இவன் கிடையாது, என் மருமக மின்னு பலமுறை சொல்லியிருக்கா, இந்த சேர்ல வந்து நீ உட்காரக்கூடாதுன்னு. நான் அவளை கூப்பிடுறேன். நான் சொன்னா அவ எதையும் மீற மாட்டா, ஏன்னா வருங்காலத்துல அவ எனக்கு மருமகளாக. அதுக்கு முன்னாடி நான் ஓடி போயிருவேன். மின்னு, நான் மாமா பேசுறேன். டிரைவர் வேணும்னு கேட்டிருந்தல்ல, அதுக்காக இங்க ஒருத்தர் வந்திருக்காரு. ரொம்ப திறமையான ஆளு. எனக்கு அவரை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. நடக்காது. டேய், இவரை வீட்டுக்கு கூட்டுற சொன்னா போ. என்னது? நான் போறதா? வேணும்னா நீங்க கூட்டிட்டு போங்க. அப்படின்னா நான் அவகிட்ட சொல்லிடுறேன். அதெல்லாம் விட மாட்டான். அது இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப். என்னது? ஐ டோன்ட் வரி இமிடியட்லி, சல்யூட் இன் சிச்சுவேஷன், வாட் ஃப்ரெண்ட் வாட் மை ப்ராப்ளம். அப்படின்னா நீ ஒழுங்கா இருந்தாதான் உனக்கு நல்லது. வாடா. இவனை சொன்னங்க, வாயண்டா. ரொம்ப சாயாத, உன் கலர் அதுல ஒட்டிக்க போகுது. அப்புறம் எங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் போட்டா உனக்கு வேலையே கிடைக்க போறதில்ல. அப்படியே கிடைச்சாலும் நீ கியர் மாத்துறது கூட மின்னுகிட்ட பர்மிஷன் வாங்கி ஆகணும். ஏன்னா அந்த மின் இருக்கே, அது அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். பாரு. அம்மா மின்னு கண்ணு, மனோஜ் மாமா கியர் மாத்தட்டுமா? ஃபர்ஸ்ட் கியர்லயே வந்து சேர சொல்றான். பாவம், அவங்க அம்மா சாகும்போது மின்னு பொண்ணுக்கு 12 வயசுதான். அப்பதான் அவ வாழ்க்கையில அது நடந்தது. என்ன? துக்கம், அதாவது ட்ராஜடி. ஆடி பாடி சந்தோஷமா தன்னோட வாழ்க்கையை வாழ வேண்டிய அந்த வயசுல, அதாவது அவளோட அந்த 12வது வயசுல, பாவம் அந்த மின்னு பொண்ணு சீக்கிரமாவே வயசுக்கு வந்துட்டா. அது மீன் ஓவர் மெச்சூரிட்டி ஆயிட்டா. மின்னுமா, வேலையா இருக்கியா? இல்ல, வேலையா இருந்தீங்கன்னா நான் அப்புறமா வரேன். அத்தை, என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லிட்டு கிளம்புங்க. ஐயோ, சொல்ல வரல, gift கொடுக்க வந்தனா. எங்க இருந்து வந்தது? அமெரிக்கால இருந்து. ஒபாமா தானே கொடுத்திருக்காரு. உனக்கு எப்பவுமே தமாஷுதான். உனக்கு கொடுக்க சொல்லி அமெரிக்கால இருந்து என் பையன் கொடுத்து விட்டான். நீங்களே அதை திறந்துருங்க. நானா? உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். ஓ, அப்படியா? அட பரவாயில்லையே, மொபைல் போன். பரவாயில்லையா, அவனோட போட்டோவும் இருக்கு. நீ எப்பவும் பாத்துக்கிட்டே இருக்கணும்னு கொடுத்து விட்டுருக்கான். அப்புறம் வேற ஒண்ணும் இருக்கு, லெட்ரு.
ஓ லவ் லெட்டரா? சரியான கில்லாடி. நீங்களே அதை படிங்க. ஐயோ நானா? படிங்கன்னு சொன்னேன். ம். டா டாவா? இப்பெல்லாம் அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆ. நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ உன்னோட நினைப்பாலதான் ஒவ்வொரு ராத்திரியும் நான் கழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ பாவம். பாவம். நான் எப்பவும் உன்னோட போட்டோவுக்கு போட்டோக்கு முத்தம் கொடுப்பேன் இருக்கு. இவ்வளோ ஐயோ கடவுளே. நீ யோசிப்ப உன்னோட போட்டோ எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு. அம்மா எனக்கு ரகசியமா அனுப்பி வச்சாங்க. வெக்கமால என் போட்டோ உங்க பையனுக்கு அனுப்புறதுக்கு, பையனோட காதல் பரிசை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. நீங்க என் அத்தை ஆயிட்டீங்க. இல்லனா மின்னுமா அது வயசானதுக்கு அப்புறம் பொம்பளைங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கணும். அம்மா மின்னு பொண்ணு மனோஜ் மாமா வந்துட்டேன். டே மனோஜே, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், எந்த ஒரு லைசன்ஸும் இல்லாம மின்னு அவ பின்னாடியே சுத்தாதுன்னு. அவ என் பையன் கட்டிக்க போற பொண்ணு தெரியுமா? ஏன் மாமன் பொண்ணு பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு நான் என்ன லைசன்ஸா வாங்கணும்? நீ கூப்பிடுற செல்லம். கையெடு. இவனுக்கு மின்னு மேல ஆசை இருந்ததுன்னா அண்ணன் மின்னுவை இவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும். தெய்வமே, அது என்ன வார்த்தை சொல்லுங்க, எழுதி வச்சுக்கிறேன். போடா லூசு. போடா லூசு. ஆமா, இதுல ஒண்ணு பிரச்சனை ஆயிராது. போடா முட்டாள். உன்னை மின்னுவோட புருஷனா பாக்குறதுக்கு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. அப்புறம் மின்னு குரூப்போட மேனேஜர் ஆகணும். அதுதான் உங்க பெரிய ஆசையா? ஆமா. அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. அது ஏன்? ஆபீஸ்ல ஒரு மோனோவர்மானா, வீட்ல அந்த மோனோவர்மாவோட ஒய்ஃப் ஸ்டீரியோ சந்திரமுகி. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில எவன் மாட்டினாலும் சின்ன அந்த அளவுக்கு இப்ப என்னடா நடந்தது? இன்னும் என்ன நடக்கணும்? இன்னைக்கு டிரைவர் வேலைக்கு வந்த ஒருத்தன் மோனோவர்மாவோட சப்போர்ட்ல அனாவசியமா எங்க அப்பாவை பத்தி பேசிட்டான். அவனை உட்கார வச்சு நான் ஓடிட்டு வந்தேன் தெரியுமா? ஐயோ யார் அந்த கில்லாடி பையனை பார்த்தே ஆகணுமே. ஐயோ அவனை சும்மா விடக்கூடாது. என்ன வேலைக்காரங்களை வச்சு உதைக்கணும். என்னத்துக்கு? அப்புறம் இந்த வீட்ல எனக்கு காரியம் நடக்கவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவனை டிரைவர் ஆக்க வேண்டான்னு. நான் அண்ணா வரட்டும் பாக்குறேன். நல்லா இருக்கு. இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கே நீ என் மருமகனோட அப்பாவை பத்தி பேசியிருக்க. சார் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இங்க நிக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமா? என்னோட ஒரே ஒரு தங்கச்சி. இவளோட மகன், அதாவது என்னோட மருமகன். இங்க பாரு, என் தங்கச்சி அவ புருஷன் கூட சேர்ந்து கொஞ்ச நாள் தான் வாழ்ந்திருப்பா. இவன் பிறந்து என்னைக்கு இவன் மூஞ்சிய பார்த்தோமோ அதுக்கப்புறம் இவளுக்கு குடும்ப வாழ்க்கையே போயிடுச்சு. என்னது? அதனால இங்க பாரு ஆண்டனி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? இப்படி கிட்டவா? பர்சனலா உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு பெருமையா இருக்கு உன்னை நினைச்சு. நீங்க ரெண்டு பேருமே மோசம். நான் பேச மாட்டேன் பாங்க. அதனால ஆண்டனிய நம்ம வீட்டு டிரைவரா சேர்க்க நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? இப்படி பர்சனல் முடிவெல்லாம் எடுக்க முடியாது. கடைசியா சொல்ல வேண்டியது மின்னும். வந்துட்டா. ஏமா மின்னும், இவன் எங்க அப்பா பேர தெரியும். மனோஜ் மாமா காரோட சாவி இதோ எங்க? என் கையிலே இருக்க. நீ எங்க போகணும்னு சொல்லு. மனோஜ் மாமா ரெடியா இருக்க. சொன்னது கேட்டல போடா டே. அந்த சாவியா அவர் கையில கொடு. மின்னு சொன்னது கேட்கலையாடா? புடிச்சு தோல. இனி ஒரு நிமிஷம் நாளைக்கு நிக்க முடியாது. போய் கட்டில விழுந்து அழ போறேன். என்னங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆச்சு. ஏய் இல்ல கல்யாணம் ஆகல. நான் நினைச்சேன் எனக்கு கல்யாணம் ஆகல. சுமா அந்த காய்கறியோட பாத்திரத்தை எடுத்துட்டு வா. என்னடா மொபைல் உத்து பார்த்துட்டு இருக்கே? நான் ஏமாறுறா. 9000 பாயிண்ட் வந்துருச்சு. 10,000 ஆக்கணும். வேகமாக்கு. அதை வச்சு தானே செலவு அது பண்ணுவோம். ஒரு அப்பாவி. மொபைல் கையில கிடைச்சா அவனுக்கு சாப்பாடு கூட வேண்டாம். இவ என் தங்கச்சி சுமா. இந்த வெள்ளையா இருக்க சாப்பாடு முன்னாடி இவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்தியமா சொல்லணும்னா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இது மாதிரி ஒரு கருப்பான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஏதோ திருவிழாக்கு நடுவுல யானை நிக்கிற மாதிரி இருக்குல்லக்கா. இந்த கலர் அப்பா கிட்ட இருந்து வந்ததா அம்மா கிட்ட இருந்து வந்ததா? அப்பா அம்மா. போடி. எனக்கு கருப்பு பிடிக்கும். இல்ல கிராஸ் பண்ணதான் கேட்டேன். போடாங்க. நீ போடா. ஐயோ ஐயோ ஐயோ. டேய் வண்டி தூக்குங்கடா. எங்க பார்த்து வண்டியை ஓட்டிட்டு வர நீ? முகத்துல ஒரு கண்ணாடி வேற, கண்ணு தெரியலையா? நீங்க தான் கவனிக்காம ரோட கிராஸ் பண்ணீங்க. வண்டி ஓட்டும் போது கனவு கண்டுட்டே வந்தேன் பை. நடந்து வரவங்க யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. என்னடி முறைச்சு பாக்குற? எல்லாரும் வழியை விட்டு தள்ளி நில்லுங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த பொண்ணு மேல எந்த தப்புமே இல்ல. ஆமா, இது மாதிரி கவனம் இல்லாம ஒரு தடவை நடந்துருக்கு. அந்த பொண்ணோட நெத்தில இருந்து ரத்தம் வருது. ரத்தம் வருதா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு உள்காயம். நான் தலையில விழுந்தேன். ஃபுல் பாடி கண்டிப்பா செக் பண்ணணும். அப்படியா? என்ன வேணுமோ நீ பண்ணிக்கோ. நான் முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். அப்படிலாம் போக முடியாது. போலீஸ் வரட்டும், கேஸ் ஆகணும். எனக்கு என் தலையை ஸ்கேன் பண்ணணும்.
இந்தா. இது என்ன 500 ரூபாய்? இதை வச்சு யூரின் டெஸ்ட் தான் பண்ண முடியும். ஏன் தலையை ஸ்கேன் பண்ணணும்னா மினிமம் 2000 ரூபாய் இது. இப்போதைக்கு இதை வச்சு பண்ணு. ஆஹா, இது லட்ச ரூபாய் செலவு பண்ணி MBA படிச்ச மூளை. ஆடியன்ஸ், உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். இந்த மூளை தான் என் குடும்பத்தையே காப்பாத்துது. இதை பத்திலாம் கண்ணுக்கு மேல கண்ணாடியை போட்டுட்டு எங்கேயோ பார்த்துட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியாது. ஐயோ, தலைவலிக்குது, தலையை ஸ்கேன் பண்ணணுமே, என்ன பண்ணுவேன்? 2000 ரூபாய் இருக்கா? ஆனா அந்த ஃபைல கொடுங்கண்ணே. தேங்க்ஸ். போலாம். ஒரு 500 கூட. சாரி, தர முடியாது. ஒரு 400. 5 பைசா தர முடியாது. ஒரு 200. இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச காசு. டாக்ஸி வண்டி எடுப்பா. எத்தனை பேரு? எனக்கு ஒரு பேர் தான் இருக்கு. ஆண்டனி ஆதித்யா வர்மா. டோர் தர. வண்டியை பக்கத்துல இருக்க மில்லுக்கு விடு. இனிமே நம்ம 2 பேரும் மீட் பண்ண வேணாம். ஒரு 100ஆவது கொடுத்து போனால. பிச்சை எடு. இவனுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். டிரைவர், வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. இது அந்த ஆக்சிடென்ட் பண்ண பொண்ணு தானே? ஹாய் ஆக்சிடென்ட் பொண்ணு. ச்சே, எவ்வளவு சீக்கிரமா இந்த 2000 ரூபாய் என் கைக்கு வந்துச்சு. டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. அப்புறம் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம். ஓ, நீ இங்கதான் வேலை பார்க்கறியா? இனிமேல் உனக்கு 7 ஆரம்பிச்சிருச்சு ஆக்சிடென்ட் பொண்ணு. இங்க பாரு, கொஞ்சம் நில்லு. இப்ப டைம் என்னாச்சு? நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு நம்ம எப்பவுமே உண்மையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா வாங்குற சம்பளத்துக்காவது வேலை பார்க்கணும். அப்புறம் வாங்குற சம்பளம் எல்லாம் ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்கேனிங் எக்ஸ்ரேன்னு தான் கொடுக்கணும். மூக்கு மேல கண்ணாடி போட்டுட்டு இப்படி பாக்குறதுனால மட்டும் நீ பெரிய இந்திரா காந்திலாம் ஆகிட முடியாது. இப்படி முழிச்சு பார்க்காத, போய் வேலையை பாரு. போய் அட்டண்டன்ஸ்ல கையெழுத்து போட்டு போ. பயந்து போயிட்டா பாவம். வெல்டன் ஆதித்யா வர்மா. வெல்டன். பேரு ஆதித்யவர்மா. ராஜவம்சத்துல பிறந்து என் கையால சாக போறான். ஆதித்யவர்மா. எஸ். அப்பனே முருகா. மேடம், குட் மார்னிங். You are a best performing artist. தேங்க்ஸ். அப்படியா? மூஞ்சில நவரசம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி நடக்கும். Film Instituteல படிச்சிருக்கியா என்ன? Oh my god. உங்க பணம் பேனல டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆயிருக்கு பாரு. யாருன்னு தெரியாம பண்ணிட்டு. தேங்க்ஸ். உட்கார், எல்லாம் சொல்லல. அந்த சர்டிபிகேட் கொடு. எல்லா சர்டிபிகேட்டும் இருக்கு. ஆமா, உனக்கு என்ன மூலமா? நிமிர்ந்து நில்லு. ஏம்மா, இந்த எல்லா சர்டிஃபிகேட்டையும் இருக்குதான்னு பார்த்துக்கம்மா. இது சர்டிஃபிகேட்டி தானே, அது வேற ஏதோ சொல்லுவாங்கல்ல, மறந்து போச்சுமா எனக்கு. இதுக்குள்ள ஸ்கேனிங் ரிப்போர்ட் இல்லையே. ஸ்கேனிங் ரிப்போர்ட்டா? இங்க வேலை வேணும்னா ஃபுல் பாடி ஸ்கேன் கம்பல்சரி. அது மட்டும் போதாது. உன் பிறப்பு ராஜரத்தம் தான் ப்ரூஃப் பண்ணணும்னா ரத்தம், கபம், மூத்திரம் எல்லா டெஸ்டையும் கொண்டு வா. என்ன மெனு? எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வாங்க. ஓ, இது மின்னுவோட புது தீர்மானமா? இது தெரியாம நிறைய பேர் இங்க வேலை பார்க்கறானுங்க. இதை நான் கரெக்ட் பண்றேன். மேடம், ஆள் யாருன்னு தெரியாம பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அப்புறம் ஸ்கேன் எடுக்கிறது இங்கே ப்ரொசீஜர்னா நான் எடுத்துட்டு வரேன். ஆனால் இந்த வேகன்சியில் என்ன மட்டும்தான் அப்பாயின்ட் பண்ணணும். என்கிட்ட ரொம்ப பேசிட்டு இருக்காதீங்க. ஸ்கேனிங் ரிப்போர்ட்டோட வாங்க. அப்ப நான் முடிவு பண்றேன் வேணுமோ வேணாமான்னு. ஆதித்யவர்மா, டை கட்டினதுனால மட்டும் எந்த ஆணும் பண்டிட் ஜவஹர்லால் ஆட முடியாது. கிளம்புங்க. மேடம், இது வரைக்கும் போடாத ரூல்ஸ்ல ஏன் மேடம் திடீர்னு போட்டிருக்கீங்க? ஏற்கனவே ஏர்னியா பிரச்சனை ஒரு வாரமா நான் ஒண்ணுக்கே போல. இப்போ நீங்க திடீர்னு யூரின் மோஷன்ல டெஸ்ட் எடுக்க சொன்னா நான் எங்க போறது? யார் சொன்னது? நான் தானே சொன்னது. அதாவது மின்னு மனசுல நினைச்சா அதை நான் செஞ்சிருவேன். எப்படி? அப்புறம் அந்த தேவி ஸ்கேனிங்ல ஸ்கேன் பண்ணா போதும். அப்புறம் மூத்திர டெஸ்ட்க்கு எல்லாரும் போக வேண்டாம். எல்லாரோட ஒரு ரெண்டாவல கலெக்ட் பண்ணி நீங்க போய் டெஸ்ட் வந்துரு. ஸ்கேன் ரிப்போர்ட் வரலன்னா எல்லாருக்கும் இன்கிரிமெண்ட் கட்டுறது ஒரு வார்த்தை சொன்னேன். அவ்வளவுதான், பதறி போயிட்டாங்க. மாமா, இங்க இருந்து கிளம்புங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நான் டெஸ்ட் எடுக்கிறேன். ஓ சரி. வந்துட்டான் மாமா. என்ன மேனேஜர் ஆக்க வேண்டாம், அட்லீஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆவது. இவன் என்ன அர்த்தத்துல பேசுறான்?
டேய் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர்னா எழுத படிக்க தெரியாதவன்னு கிடையாது, அதை தெரிஞ்சுக்க. அனாவசியமா பேசாதீங்க, எனக்கு படிக்கத்தான் வராது, எழுத நல்லாவே வராது. அது யார் சொன்னா? 7ஆம் கிளாஸ்ல என் கூட படிச்ச ஏழுமலை சொன்னான். மாமா எனக்கு ஒரு சகாயம் பண்ணுங்களேன். என்னது? மாமாவுக்கு இப்ப தலைவலியா இருக்கிற நம்ம ஒர்க் சைட்ல இருக்கிற தொழிலாளிக்கு பிரச்சனைய நான் சமாளிச்சு காட்டுறேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது மாமா? வெற்றி வீரன் திரும்பி வான்னு நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. காலம் முதல்ல விடுறா. நான் விட மாட்டேன். எங்க கோரிக்கையை ஏத்துக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். தொழிலாளி ஒற்றுமை, தொழிலாளி ஒற்றுமை, தொழிலாளி ஒற்றுமை, தொழிலாளி ஒற்றுமை. மின்னு குரூப் நியாயமா நடக்கணும், மின்னு குரூப் நியாயமா நடக்கணும். நிறுத்து 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 நிறுத்து. பசங்களா, முதலாளிக்கு வந்த பிரயோஜனம் விட்டா போதும், ஏறி உட்காருங்கடா. ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், நியாயம் கிடைக்கும் வரை ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், நியாயம் கிடைக்கும் வரை ஓய மாட்டோம், நியாயம் கிடைக்கும் வரை ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், நியாயம் கிடைக்கும் வரை ஓய மாட்டோம். அட சாரதா, நீ சும்மா அழுதுகிட்டு இருக்காத. அவங்க அவனை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பையன், நான் இப்பவே அவனை பார்த்தாகணும். அண்ணா, நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்காவது கூப்பிட்டு சொல்லுங்கண்ணா. போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ற அளவுக்கு உங்க புள்ளைய தீவிரவாதி ஆட்களா கடத்திட்டு போயிருக்காங்க. சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா லத்தி சார்ஜ் கேஸ் ஆகி அப்புறம் நியூஸ் ஆகிடும். அடுத்த தடவை ஸ்ட்ரைக்கு வரும்போது புகை இல்லாத அடுப்பை கொண்டு வர சொல்லுங்க ஐயா. சும்மா ஓடி விளையாடாம கொஞ்சம் அப்படி உட்காருங்கம்மா. நல்ல வேலை. இது வேகல பிள்ளைங்களா, இது இன்னும் வேகணும்னா டேய், சீக்கிரம் குளிப்பாட்டி விடுறா. ஒரே ஆளா எத்தனை வேலை தான் செய்யறது? வாடா இப்படி. சொந்த பிள்ளைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறான். டேய், சோப்பு எப்பா, போடுறா. என்ன வாடா போடலாம் கூப்பிட கூடாது. கொஞ்ச நாள்ல நான் மேனேஜர் ஆக போறேன், புரியுதா? வாய் மூடுறா. ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. சின்ன பிள்ளைங்க தான் நீ. அப்படி ஒண்ணு சின்ன பையன் மாதிரி தெரியல. ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்பா அடிச்சுக்காதீங்கப்பா, சொன்னா கேளுங்க. கஞ்சி ரெடி. நம்ம அந்த கஞ்சியில மண்ணலி போடணுமா மேடம்? நீங்க போய் ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசுங்க. சொல்றது கேட்கலையா? கஞ்சி குடிக்க வாங்கய்யா. ஓய மாட்டோம், ஓய மாட்டோம். பையன் ஐயா என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, அவனை அடிச்சு எடுக்கல. ஓ, வீடு வந்துருச்சா? ஒரு பல்லு போச்சு. மச்சா, மேல கைய வைக்காத. தொழிலாளி பிரச்சனையை பத்தி பேசுறதுக்காக போடவே தொழிலாளிகளுக்கு சமையல் பண்ணி கொடுத்து இப்போ நல்ல சமையல்காரனா இங்க வந்து நிக்கிறான். நல்லா இருக்கு. பொய் 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 சொல்லாத, பொய் சொல்லாத. நீ தானே சமைச்சு கொடுத்த. ஒரு 20-25 பேர் சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய கத்தி எடுத்து ஒருத்த தொண்டைக்குழியில வச்சு பையனா கஞ்சி என்ன எவனா இருந்தாலும் வச்சுதான் ஆகணும் சொல்லிட்டேன். மாமாவா இருந்தா ஊறுகாய் சட்னி எல்லாம் சேர்த்து பண்ணிருப்பாரு. டேய் கஞ்சி, எப்படியோ நீ செஞ்சு கொடுத்தல, இனிமே அந்த வேலையவே நீ செஞ்சு தொலை. சார், நான் அப்ப ஆபீஸ்க்கு போயிட்டு வா. டிரைவர் வண்டி எடு. பேண்ட் எங்கடா? இந்த பேண்ட் எல்லாம் எந்த காலத்துல போட ஆரம்பிச்சோம்? இதெல்லாம் ஒரு வீண் ஆடம்பரம் இப்பதான் புரியும். என்னங்க யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? பாருங்க, இங்க இருக்க பாத்திரங்களை எல்லாம் விலக்கி வைக்கிறதுனால உங்க கை வளையல் ஒன்றும் தேஞ்சு போயிடாது. வந்துட்டாங்க பெரிய மகாராணி. உங்க பேர் என்ன? ஊமை. ஐயா, ஊமையா? ச்சே, ஐயோ. என்னடா இது? யாரும் சொல்லு. லட்சுமி எங்கடா? இப்பவாது இங்க வரணும்னு தோணுச்சே. இங்க வந்து உட்காருங்க, உட்காருங்க. நான் உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? சாப்பாட்டுக்குள்ள உங்களுக்காக ஒண்ணு மறைச்சு வச்சிருக்கேன். அது சரி. இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்க? ஒன்னும் சொல்ல வேண்டாம்.
நீங்க இங்க இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். இங்க பாரு, 2 நாளா இவரு எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சீங்களா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், உட்காரு உட்காரு, சாப்பிட்டு எந்திரிச்சா போதும். ஆதித்யா, இது வெறும் கோழி முட்டைகள் மட்டும் இல்ல, காதல் தூது முட்டைகள். ஐயா, இந்த முட்டையெல்லாம் இது நீ போட்டதில்லைன்னு எனக்கு தெரியும். ஆதித்யா, இவங்க 2 பேருக்கு விருப்பம் இருந்தா நம்மளே இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. செஞ்சிடலாம். கோழி முட்டையில சூனியம் வைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். வாட்டி முட்டையில காதல். சாப்பிடு சாப்பிடு. கிருஷ்ணா, இவன் சாப்பிட்டு நிறைய குடும்பங்களை அழிச்சிருப்பான்.